தங்கம் விலை 2 லட்சத்தை நெருங்குமா? பீட்டர் ஷிஃப் கொடுத்த மெகா வார்னிங் ஏப்ரலில் எகிரப்போகுது. தங்கத்தின் விலை உயர்வால் ஏற்கனவே விழிப்புதுங்கி நிற்கும் சாமானியர்களுக்கு பேரிடியாக வந்து விழுந்திருக்கிறது பொருளாதார நிபுணர் பீட்டர் ஷிஃபின் தங்கம் குறித்த கணிப்பு. நடுத்தர வர்க்க குடும்பங்களின் ஆகச் சிறந்த கனவாகவும் நகல்களின் திருமணத்திற்கான பெரும் நம்பிக்கையாகவும் இருப்பது தங்கம்தான். ஆனால் இன்று அந்த கனவு எட்டாக்கனியாகிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. நேற்று வரை விலை குறையாதா என்று ஏக்கத்தோடு நகைக்கடை வாசலில் காத்திருந்தவர்களுக்கு பீட்டர் ஷிஃப் வெளியிட்டுள்ள அந்த பகீர் கணிப்பு இடியாக இறங்கியுள்ளது. 1980களுக்கு பிறகு தங்கம் தனது விஸ்வரூப வளர்ச்சியை இந்த ஏப்ரல் மாதத்தில்தான் காட்டப்போகிறது என்றும் அதன் அடுத்த இலக்கு சர்வதேச சந்தையில் $6000 என்றும் கணித்துள்ளார். இந்திய மதிப்பில் கணக்கிட்டால் இது சவரன் விலையை நினைத்து பார்க்க முடியாத உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இனி தங்கம் வாங்குவது நடுத்தர வர்க்கத்தினருக்கு வெறும் கனவுதானா என்ற தவிப்பு ஒவ்வொரு வீட்டிலும் எதிரொலிக்கிறது. மொத்தத்தில் இனி தங்கம் வாங்குவது என்பது சாமானியர்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். சர்வதேச சந்தையில் தங்கம் விலையானது அவுன்ஸுக்கு $4500 முதல் $4800 வரையில் வர்த்தகமாகி வருகிறது. இந்த நிலையில் பொருளாதார நிபுணரான பீட்டர் ஷிஃப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தங்கம் குறித்து ஒரு முக்கிய பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் 1980க்கு பிறகு இந்த ஏப்ரல் மாதம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என கூறியுள்ளார். அதோடு தங்கத்தில் இலக்கு விலை குறித்து விரைவில் $5000 என்ற மைல்கல்லை எட்டும். அதைத் தொடர்ந்து $6000 எட்டலாம் என்றும் கணித்துள்ளார். அதாவது இந்திய சந்தையில் 2 லட்சத்தை வரை உயர வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரித்துள்ளார். ஆகையால் தங்கம் விலையானது குறைந்தால் வாங்கலாம் என காத்திருக்க வேண்டாம், இன்றே வாங்குங்கள் என்று பதிவிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதமானது தங்கம் விலை கடந்த 2008க்கு பிறகு கண்ட மோசமான சரிவை கண்ட ஒரு மாதம் என்பதை கூறும் ஷிஃப், ஆனால் தற்போது அதிலிருந்து மீண்டு வரும் வேகம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. பொதுவாக மிகப்பெரிய சரிவு என்பது இருந்தால் அதைத் தொடர்ந்து சந்தை சிறிது ஏற்றம் காணும். ஆனால் தற்போதைய நிகழ்வு அப்படியல்ல. தற்போது அனைத்து எல்லைகளை உடைத்து கொண்டு சென்று கொண்டுள்ளது. இது மேலும் முன்னோக்கி செல்வதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. தற்போதைய நெருக்கடியான சூழலில் பலரும் டாலரை விட தங்கத்தையே சிறந்த முதலீடாக பார்க்கின்றனர். நீண்டகால போர் சூழல், அதிகரித்து வரும் பணவீக்கம், கச்சா எண்ணெய் விலை என அனைத்தும் பங்குச்சந்தையை பாதிக்கும். ஆனால் தங்கம் ஏற்றம் காணலாம். சொல்லப்போனால் காகித பணத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து வரும் நிலையில் தங்கம் போன்ற பாதுகாப்பான கருவியை முக்கியமான ஒன்றாக முதலீட்டாளர்கள் பார்க்க தொடங்கிவிட்டனர். இது நீண்டகால அடிப்படையில் தங்கம் விலை அதிகரிக்க காரணமாகவும் அமையலாம்.